பொதுவா உதவிக்காக லிஃப்ட் கேட்கறது சகஜமான விஷயம். ஆனா, இங்க லிஃப்ட் கேட்டாலே உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா நம்புவீங்களா? பஞ்சாப் ஹைவேஸ்ல வரிசையா 11 உயிர்கள பறிச்சு, பிணத்தோட முதுகுல தோகபாஸ், அதாவது மோசடி பேர்வழி அப்படின்னு எழுதி வச்ச அந்த மர்ம சைக்கோ கொலையாளி யாருன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்கள கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மெஷின். இது கேஸ் நம்பர் 74. 2024வது வருஷம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தோட அந்த மோட்ராட்டோல் பிளாசா ஹைவே. அன்னைக்கு நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு மணிந்தர் சிங் அப்படிங்கிற 37 வயசு நபர் வீட்டுக்கு கிளம்ப தயாரா இருந்தாரு. அவரு ஒரு சாதாரண டீ கடையில வேலை பார்க்குற ஒரு உழைப்பாளி. அன்னைக்கு நாள் முழுக்க சுட சுட டீ ஆத்தி வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசி அவரோட உடம்பு முழுக்க ஒரு பயங்கரமான சோர்வு. எப்படியாவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த இருட்டான ஹைவேஸ்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பஸ் வர ரொம்ப லேட் ஆனதுனால அவரோட மனசுல ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. அப்பத்தான் தூரத்துல ஒரு காரோட வெளிச்சம் தெரிஞ்சுது. மணிந்தர் சிங் கை காட்டி லிஃப்ட் கேட்கிறாரு. அந்த கார் மெதுவா அவருக்கு பக்கத்துல வந்து நின்னுச்சு. டிரைவர் சீட்ல இருந்த அந்த நபர் பார்க்க ரொம்ப டீசெண்டா, ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தி மாதிரி இருந்தான். எங்க போகணும் சார்? ஏறுங்க, நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு ரொம்ப பாலிஷ்டான குரல்ல சொன்னான். மணிந்தர் சிங் மனசுல இருந்த பயம்லாம் போய் அந்த மனுஷன் நம்பி கார்ல உக்காந்தாரு. கார் மெல்ல அந்த இருட்டான ஹைவேஸ்ல நகர ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்தது. அந்த டிரைவர் ரொம்ப இயல்பா, "என்ன வேலை செய்றீங்க? எவ்வளோ லேட்டு?" அப்படின்னு பேச்சு கொடுத்தான். மணிந்தர் சிங்கும் இவர்கிட்ட திரும்ப இயல்பா பேச்சு கொடுத்தாரு. எந்த சந்தேகமே அவருக்கு வரவே இல்ல. ஆனா திடீர்னு அந்த கார் மெயின் ரோட்ட விட்டு பழகி ஒரு இருட்டான வயல்வெளி பகுதிக்குள்ள போச்சு. "சார், ரூட் மாறுதே, வண்டி நிறுத்துங்க" அப்படின்னு மணிந்தர் சிங் பதட்டத்தோட கேட்கிறாரு. வண்டி நின்னுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்தத மணிந்தர் சிங் கனவுல கூட எதிர்பார்க்கல. அந்த டிரைவரோட மகன் அப்படியே மிருகத்தனமா மாறுச்சு. "ஏய், பாக்கெட்ல இருக்கிற பணம், போன் எல்லாத்தையும் எடு" அப்படின்னு கத்துறான். மணிந்தர் சிங் பயந்து போயிட்டாரு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஆனா அந்த கொலைகாரனுக்கு அது பத்தல. மணிந்தர் சிங் அவரை எதிர்த்து போராட இப்ப முயற்சி பண்றாரு. ஆனா அந்த கொலைகாரன் ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். அடுத்த செகண்ட் கார் சீட்டுக்கு அடியில மறைச்சு வச்சிருந்த ஒரு ஸ்கார்ஃபை எடுத்து மணிந்தர் சிங்கோட கழுத்துல போட்டு இருக்கிறான். கார் கதவு லாக் ஆகி இருந்ததுனால மணிந்தர் சிங்கால தப்பிக்கவே முடியல. ஒரு 5 நிமிஷ போராட்டத்தோட முடிவுல மணிந்தர் சிங்கோட உயிர் பிரிஞ்சுது. அந்த கொடூரன் அவரோட பணத்தையும் போனையும் எடுத்துக்கிட்டு உடம்ப அந்த இருட்டுல தூக்கி வீசிட்டு தப்பிச்சிட்டான். அடுத்த நாள் போலீஸ் வந்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரண வழிப்பறி கொள்ளை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா செப்டம்பர் 2024ல ஃபத்தேகர் சாகிப் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் போலீஸ இன்னும் யோசிக்க வச்சுது. இந்த முறை டார்கெட் 34 வயசு டிராக்டர் மெக்கானிக். அவரு பாராபிண்ட் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகணும்னு சொல்லி லிஃப்ட் கேட்டாரு. அன்னைக்கு நாள் முழுக்க இரும்பு வேலையிலையும் ஆயில் வாடையிலையும் கஷ்டப்பட்ட அவருக்கு அந்த சோர்வுல இருந்த ஒரு மனுஷனுக்கு லிஃப்ட் கிடைச்சது ஒரு பெரிய நிம்மதியா இருந்தது. அதே கார், அதே மாதிரியான பேச்சு, அதே மைண்ட் கேம். காரை ஒரு இருட்டான இடத்துல நிறுத்தி அந்த மெக்கானிக்கை மிரட்டுறான். "சார், நான் சாதாரண மெக்கானிக்கு. என்கிட்ட அதிக பணம் இல்ல" அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு. ஆனா அந்த கொலைகாரன் கேட்கல. இப்போ அந்த கொலைகாரனோட கோபம் உச்சிக்கு போகுது. கார்ல மறைச்சு வச்சிருந்த ஒரு பெரிய செங்கலை எடுத்து அந்த மெக்கானிக் தலையில ஓங்கி அடிக்கிறான். ரத்தம் பீரிட்டு அடிக்குது. மெக்கானிக்கோ, "என்னை விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி கதறாரு. ஆனா அவன் திரும்ப திரும்ப அந்த செங்கலால அவரோட தலையிலே அடிச்சு கொன்னுட்டான். இத்தோட அந்த சைக்கோவோட பெரிய இடங்கள. அக்டோபர் 2024 ரூப்நகர் மாவட்டத்துல கிரத்பூர் சாஹிப் அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு முன்னாள் ராணுவ வீரர், அதாவது ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் தன்னோட டார்கெட்டா தேர்ந்தெடுத்தான். அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நைட்டு ஒரு 10 மணிக்கு மணாலி ரோட்ல லிஃப்ட் கேட்டாரு. காரை ஒரு இருட்டான பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல நிறுத்தி மிரட்டுறான். ஆனா இவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆச்சே, ஈஸியா பயந்துட மாட்டாரு. "ஏய், அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ" அப்படின்னு எடுத்து நிற்கிறாரு. காருக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஆனா அந்த கொலைகாரன் அந்த ராணுவ வீரரோட கழுத்தை ஒரு ஸ்கார்ஃப் வச்சு ரொம்ப பலமா நெரிக்கிறான். அந்த ராணுவ வீரரும் துடிதுடிச்சு இறந்து போறாரு. பட் இந்த முறை அந்த கொலைகாரன் ஒரு வித்தியாசமான காரியத்தை பண்றான். அவரோட உடம்ப வெளியே வீசுறதுக்கு முன்னாடி முதுகுல "தோக்கபாஸ்" அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறான். இதுக்கு "ஏமாத்துக்காரன், மோசடி பேர்வழி" அப்படின்னு அர்த்தம். இதுதான் நான் கூகுள்ல பார்த்தது. ஹிந்தி தெரிஞ்ச யாராவது இருந்தீங்கன்னா என்ன கரெக்டான மீனிங் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கமிங் பேக் டு த கேஸ். இத பார்த்ததும் அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ரூப்நகர், ஃபத்தேபூர் சாஹிப் அப்படின்னு வேற வேற மாவட்டத்துல கொலைகள் நடந்தாலும் இதெல்லாம் ஒரே ஆளோட வேலையோ அப்படின்னு
போலீஸ்க்கு சந்தேகம் வருது. நடந்திருக்கிற பேட்டர்ன பார்த்ததும் கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்றாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்கும் தோணும். எப்படி ஒருத்தனால 18 மாசத்துல போலீஸோட கண்ல மண்ண தூவிட்டு 11 ஆண்கள தொடர்ச்சியா கொலை செய்ய முடிஞ்சுது? நெடுஞ்சாலைகள், அதாவது ஹைவேஸ்ல எத்தனையோ சிசிடிவி கேமராக்கள் இருக்கும். ரோந்து போற போலீஸ் வண்டிகள் இருக்கும். ஒவ்வொரு சில கிலோமீட்டருக்கு இடைவெளியும் டோல் பிளாசாஸ் இருக்கும். இவ்வளவு பாதுகாப்புகள் இருக்கும்போது எப்படி அவன் தப்பிச்சான்? இத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சைக்கோ கில்லர் எவ்வளவு புத்திசாலித்தனமா ஒவ்வொரு கொலையையும் ஒரு மெக்கானிசம் மாதிரி பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவனோட முதல் ஸ்டெப் என்னன்னா, சரியான இரைய தேடுறது. அதாவது விக்டிம் செலக்ஷன். இவன் எந்த பெரிய விஐபியோ இல்ல பெண்களையோ குறி வைக்கல. ஏன்னா, அவங்கள அடிச்சு பிடுங்கிறது ரிஸ்க் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவனோட டார்கெட் எல்லாம் நைட்டு 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ள வேலைய முடிச்சுட்டு, சோர்வா வீட்டுக்கு திரும்பணும்னு காத்துக்கிட்டு இருக்க சாதாரண ஆண்கள். டீ கடைக்காரரு, மெக்கானிக், கூலி தொழிலாளி, இல்லனா டெலிவரி பாய். இவங்க கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்காது. ஆனா, அன்னைக்கு அவங்க செஞ்ச வேலைக்கான சம்பளமா ஒரு 1000மோ, 2000மோ, 200ஓ, 300ஓ கண்டிப்பா பாக்கெட்ல இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அந்த சின்ன தொகைக்காகத்தான் இவன் இத்தனை பேரோட உயிரையும் வாங்கியிருக்கான். ப்ளஸ் கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் டிஸார்டரும் இருந்திருக்கு. ரைட். அடுத்த ஸ்டெப்பு, அவங்கள வலையில வீழ்த்துறது. ஹைவேஸ்ல தனியா யாராவது ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறத பார்த்தா உடனே காரை மெதுவா அவங்க பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துவான். அவனோட தோற்றம் பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்கும். ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர நபர் மாதிரி இருப்பான். எங்க சார் போகணும்? ஏறுங்க, நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையான மரியாதையான குரல்ல கூப்பிடுவான். இப்போ இருக்கிற நம்ம யூத் பசங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நைட் பார்ட்டி முடிச்சிட்டு வரும்போது ஊபர் இல்லைனா ஓலால புக் பண்ண காசு இல்லாம ரோட்ல நிற்கும்போது இப்படி ஒருத்தன் அன்பா கூப்பிட்டா சந்தோஷமா ஏறுவன்ல. சேம் ஹியர். அந்த அப்பாவி மனுஷங்களும் அப்படித்தான் எந்த சந்தேகமும் இல்லாம அந்த கார்ல ஏறினாங்க. அவனோட கார் பழைய மாடலா இருந்தாலும் உள்ள ரொம்ப சுத்தமா ஒரு பெர்ஃப்யூம் வாசனை அடிக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கான். இதுல ஏறுறவங்களுக்கு அவன் மேல ஒரு நல்ல இமேஜ் உருவாக்கும். அடுத்து 3வது ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. அது இந்த டைவர்ஷன், அதாவது திசை திருப்புறது. கார்ல அவங்க ஏறின உடனே, அதாவது விக்டிம் ஏறின உடனே அவன் தன்னோட சுயரூபத்தை காட்ட மாட்டான். ஒரு 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க கிட்ட ரொம்ப சகஜமா பேசிக்கிட்டே காரை டிரைவ் பண்ணுவான். ஊர்ல இன்னைக்கு மழை எப்படி? வேலையெல்லாம் எப்படி போகுது? உங்க வேலை என்ன? இந்த மாதிரியான கேள்விகளை ரொம்ப கேஷுவலா கேட்டுக்கிட்டே ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுவான். இப்படி பேசி பேசியே அவங்களோட முழு நம்பிக்கையை சம்பாதிச்சிருவான். அவங்க ரிலாக்ஸ் ஆன உடனே மெதுவா வண்டியை மெயின் ரோட்ல இருந்து மாத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஆள் நடமாட்டமே இல்லாத, வெளிச்சம் இல்லாத வயல்வெளிகள்ல இல்லைன்னா ஒரு 3 பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துவான். அடுத்தது 4வது ஸ்டெப்பு. இது கொடூரமான தாக்குதல், த எக்ஸிக்யூஷன். காரை நிறுத்தின அடுத்த நிமிஷம் அவனோட முகம் அப்படியே மாறும். அந்த மரியாதையான குரல் இப்ப மிருகத்தனமான குரலா மாறும். பணம், ஃபோன் எல்லாத்தையும் எடு அப்படின்னு மிரட்டுவான். அந்த அப்பாவிகள் பயந்து போய் அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தை கொடுத்தாலும் அவன் அதோட விட்டுற மாட்டான். என்ன இருக்கு, முழுசா கொடு அப்படின்னு அடம்பிடிப்பான். யாரா இருந்தாலும் ஒரு கட்டத்துல எதிர்த்து போராட முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அப்படி அவங்க எதுக்க ஆரம்பிச்ச நெக்ஸ்ட் செகண்ட் அவனோட வேட்டை ஆரம்பமாகும். அவன் 2 விதமான கொலை முறையை யூஸ் பண்ணியிருக்கான். முதல்ல கழுத்து நெரிக்கிறது, அதாவது ஸ்ட்ராங்குலேஷன். அடுத்து கார் சீட்டுக்கு அடியில எப்பவுமே ஒரு நீளமான ஸ்கார்ஃப் இல்லைனா கயிறு ஒன்றை மறைச்சு வச்சிருப்பான். அவங்க எதிர்க்கும் போதே கண்ணுமிக்கிற நேரத்துல அந்த கயித்தை அவங்க கழுத்துல மாட்டி வெறித்தனமா இருக்குவான். இது குறிப்பா யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதுக்குறாங்களோ, இவனோட பலசாலியா இருக்காங்களோ அவங்களுக்கான மெத்தேடு. காரோட பின்பக்க கதவுகள் எல்லாம் சைல்ட் லாக் செய்யப்பட்டிருக்கும். காருக்குள்ள இடம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அவங்களால முழு பலத்தை போட்டு தப்பிக்க முடியாது. மோரோவர், இவன் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் சடன் அட்டாக். அதனால எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் தப்பிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 3-5 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் மூச்சு திணறி அவங்க உயிர் போயிடும். ஒருவேளை அவங்க பலசாலியா இருந்தா அவன் 3வதா இன்னொரு முறையும் வச்சிருந்தான். சீட்டுக்கடையில் இருக்கிற ஒரு செங்கல் இல்லைன்னா ஒரு கனமான இரும்பு கம்பி எப்பவுமே வச்சிருப்பான். அதை எடுத்து அவங்க தலையில பின்பக்க மண்டையில ஓங்கி ஒரே அடி. அவங்க நிலத்தில் மாறி விழும்போது திரும்ப திரும்ப தாக்கி அவங்கள கொன்னுடுவான். லாஸ்ட் ஸ்டெப் தான் அந்த சிக்னேச்சர். சில கொலைகளுக்கு பிறகு இவன் தன்னை ஒரு பனிஷர் மாதிரி நினைச்சுக்கிட்டான். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடலோட முதுகலை தோக்கபாஸ் அப்படின்னு எழுதி அவமானப்படுத்தினான். தங்கிட்ட லிஃப்ட் கட்டி ஏறுறத அவங்க செஞ்ச மோசடி அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டான். கொலை முடிஞ்சதும் அவங்களோட பணத்தையும் போனையும் எடுத்துக்கிட்டு அந்த இருட்டுல உடம்ப வீசிட்டு எந்த தடையும் இல்லாம அப்படியே ஆள் எஸ்கேப் ஆயிடுவான். இவன் ஒவ்வொரு முறையும் ரூப்நகார், ஃபத்தேபூர் சாஹிப், ஓசியாப்பூர் அப்படின்னு மாவட்டங்களை மாத்தி மாத்தி தேர்ந்தெடுத்ததுனால தான் போலீஸால ஆரம்பத்தில் இவனை கண்டுபிடிக்க முடியல.
2024 டிசம்பர் மாதம் முதல் வாரம். இடம் ஹோஷியாப்பூர் மாவட்டம். சௌரா அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோடு. நேரம் நைட்டு ஒரு 8, 8:30 இருக்கும். அப்போ ஒரு 28 வயசு கட்டிடத் தொழிலாளி அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாரு. நாள் முழுக்க செங்கல் தூக்கி சிமெண்ட் குடைச்சி அவரோட உடம்பெல்லாம் சிமெண்ட் தூசியும் ஒரு மாதிரி சோர்வும் இருந்தது. இந்த மாதிரி வேலை செய்கிற மக்களுக்கு பாவம் கூலியாக கிடைக்கிறது சில ₹100 தான். அது அவரோட பாக்கெட்டில் இருந்தது. எப்படியாவது ஹோஷியாப்பூர் டவுனுக்கு போயிடணும் அப்படின்னு அவர் ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் அதே கார், அதே புன்னகை. "ஹோஷியாப்பூர் போகிறேன், ஏறுங்க" அப்படின்னு அந்த டிரைவர் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த அப்பாவி தொழிலாளி காரில் ஏறினார். கார் கொஞ்சம் தூரம் போனதும் சேம் திங். "சார், என்கிட்ட இருக்கிறது வெறும் ₹1500 தான் சார், விட்டுடுங்க சார் ப்ளீஸ்" அப்படின்னு அந்த தொழிலாளி எவ்வளவோ கெஞ்சிருக்காரு. ஆனால் அவன் அவரோட செல்ஃபோனை கிட்டிருக்கான். தொழிலாளி அதை தர மறுத்ததும் சேம் ஸ்கார்ஃப், சேம் ஸ்ட்ராங்குலேஷன். ஒரு 4 நிமிஷ போராட்டத்தில் அந்த தொழிலாளியோட உயிர் அந்த வயல்வெளியிலேயே பிரிஞ்சுது. உடம்பு அங்கேயே தூக்கி வீசிட்டு அந்த கில்லர் எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்த நாள் காலையில் அந்த வழியாக வந்த விவசாயிகள் அந்த உடம்பை பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. இப்படி அவன் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கொலைகள் 2024 ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து 2024 அக்டோபர் மாதத்தில் 1, 2024 நவம்பர் மாதத்தில் 1 அப்படின்னு தொடர்ச்சியான கொலைகள் ஒரே பாணியில். ஆட்கள் மட்டும் வேற வேற. ஒரு சமயம் ஒரு சின்ன கடையோட உரிமையாளர், ஒரு சமயம் நைட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணுற ஒருத்தர். இப்படியே ஏப்ரல் 2024 ரூப்நகர் எஸ்எஸ்பி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு கொலைன்னு வரிசையாக 11 கொலைகள். ரூப்நகர் மாவட்டத்தில் 4, ஃபத்தேபூர் சாஹிப்பில் 3, ஹோசியாப்பூரில் 4ன்னு மொத்தம் 11 கொலைகள். இந்த இடங்களெல்லாம் ஒன்றுக்கொன்று 50லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இடைவெளியில் இருந்தது. ஆரம்பத்தில் நிதானமாக இருந்தவன் போக போக வெறி பிடிச்ச மாதிரி சில வார இடைவெளிகள்லேயே அடுத்தடுத்த கொலைகளை செய்ய ஆரம்பித்தான். 11 உடல்கள், 11 குடும்பங்களோட கண்ணீர், 11 பேரோட கனவுகள் அந்த நெடுஞ்சாலையில் புதைக்கப்பட்டுச்சு. போலீஸ் இன்னமும் இருட்டில் தான் தட்டு தடுமாறிட்டு இருந்தாங்க. அடுத்தது யாருன்னு ஒரு பயம் பஞ்சாப் மாநிலம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாரோட மனசுலையும் வரும். இத்தனை கொலைகள் நடந்திருக்கு, இதில் ஒருத்தர் கூடவா தப்பிக்க முடியல? அந்த காரோட கதவை திறந்துக்கிட்டு வெளியில குதிக்கவோ இல்லை அந்த டிரைவரை அடிச்சுட்டு ஓடவோ யாருக்கும் தோணலையா? ரைட். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான தப்புகளை பண்ணாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கொலைகளை ரொம்ப ஈஸியாக தடுத்திருக்க முடியும். ஆனால் சில எச்சரிக்கை அறிகுறிகள், அதாவது ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை அவங்க கவனிக்க தவறுனது தான் அவங்களோட உயிரை காவு வாங்கிடுச்சு. என்னென்ன தப்புகள்னு விரிவாக பார்க்கலாம். முதல் தப்பு என்னன்னா, கும்மிருட்டில் முகம் தெரியாத ஒரு அணியன் கிட்ட லிஃப்ட் கேட்டது. இந்த 11 பேரும் செஞ்ச காமனான மிஸ்டேக் இதுதான். நைட்டு 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ள எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாத அந்த ஆள் அரவமற்ற ஹைவேஸில் நின்றுட்டு லிஃப்ட் கேட்டிருக்காங்க. அதுவும் யாருக்கிட்ட? முகம் தெரியாத, பேர் தெரியாத ஒருத்தங்கிட்ட. அந்த டிரைவர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான தோற்றத்தை மட்டும் வச்சு அவன் நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டாங்க. அந்த ஒரு தப்பான நம்பிக்கையில தான் அந்த ஆளு "சார் ஏறுங்க" அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் எந்த யோசனையும் இல்லாமல் டக்குன்னு காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா கூட அவங்க உயிர் பழிச்சிருக்கலாம். அடுத்த முக்கியமான ரெட் ஃபிளாக் என்னன்னா, வண்டியோட ரூட் மாறும்போது அவங்க அமைதியாக இருந்தது. வண்டி மெயின் ரோட்ல இருந்து மாறி ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான வயல்வெளி பக்கமோ இல்லை மூடிய பெட்ரோல் பங்க் பக்கமோ போகும்போது அவங்க உடனே அலர்ட் ஆயிருக்கணும். "ஏன் சார், என் வண்டி ரூட் மாறுது, வண்டியை மெயின் ரோட்லேயே விடுங்க" அப்படின்னு அப்போவே சத்தம் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த சீரியல் கில்லர் என்ன செஞ்சான்னா, அவங்க கிட்ட ரொம்ப இதமா பேச்சு கொடுத்து அவங்களோட முழு நம்பிக்கையும் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருந்தான். அந்த நம்பிக்கை காரணமாவோ அல்லது ஒருவேளை அந்த இடத்துல நம்ம சத்தம் போட்டால் அந்த ஆள் ஏதாவது செஞ்சிருவானோ அப்படிங்கிற பயத்தினாலேயோ அவங்க தப்பிக்க இருந்த வாய்ப்பை கோட்டை விட்டுட்டாங்க. அல்லது ஏதாவது சத்தம் போட்டால் நம்ம இறக்கி விட்டுருவான், அப்படி இறக்கிட்டா மறுபடியும் வண்டி கிடைக்குமோ என்னவோ தெரியல அப்படிங்கிற பயம் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த 10 நிமிஷ சைலன்ஸ் தான் அவங்களோட மரண சாசனமாக மாறிச்சு. மூணாவது தப்பு, காரோட நம்பர் பிளேட்டை கவனிக்காது. யாராவது ஒருத்தர் அந்த காரில் ஏறத்துக்கு முன்னாடி காரோட நம்பர் பிளேட்டை கவனித்து மனசில் வச்சுக்கிட்டு ஒருவேளை தப்பிக்க முயற்சி செஞ்சிருந்தா கூட போலீஸ்க்கு ஒரு க்ளூவாவது கிடைச்சிருக்கும். வண்டி பார்க்க பழைய மாடலாக இருந்தாலும் உள்ள ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. அதனால் அவங்க அந்த காரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இருந்தாங்க. அந்த ஆள் யார், வண்டியோட மாடல் என்ன, நம்பர் என்ன அப்படின்னு எதையுமே அவங்க கவனிக்கல. இதுதான் போலீஸுக்கும் விசாரணையில் பெரிய தலைவலியை கொடுத்துச்சு. எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒரு ஷேடோவோட சண்டை போடுற மாதிரி போலீஸ் திணறினாங்க. 4வது தப்பு என்னன்னா, பணம் கொடுத்ததும் அந்த ஆளை நம்ம விட்டுடுவான் அப்படின்னு அவங்க நம்பினது. "பணத்தை கொடு" அப்படின்னு அவன் மிரட்டினதும் அவங்க பயந்து போய் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் "இன்னும் கொடு, ஃபோனை கொடு" அப்படின்னு மிரட்டும் போது தான் அவங்க எதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அவங்க எதுக்க ஆரம்பிச்சதும் அந்த சைக்கோவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு.
இப்படி தனியா டிராவல் பண்ண போறேன், வண்டியில லிஃப்ட் கேட்டு போக போறேன் அப்படின்னு குடும்பத்துக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தா கூட போதும். இவங்களோட உயிர காப்பாத்திருக்க முடியும். அட்லீஸ்ட் கொலைகாரன் யாரு அப்படின்னு போலீஸ் ட்ரேஸ் பண்ணவாவது வசதியா இருந்திருக்கும். இப்படி ஒரு வேளை ஆரம்பத்திலேயே பண்ணியிருந்தா, மிச்சம் இருக்கிற 10 பேரோட உயிரையாவது காப்பாத்திருக்கலாம். ரைட். இப்போ 2024வது வருஷம் டிசம்பர் மாசம். ரூப்நகர் மாவட்ட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் டேபிள் மேல பல மாவட்டங்கள்ல இருந்து வந்த ஃபைல்ஸ் குவிஞ்சு கிடக்குது. ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ஃபைலை ஒவ்வொன்றா எடுத்து கவனமா பார்க்குறாரு. அப்பத்தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை உரைக்குது. வெயிட், இது ஒரு சாதாரண வழிப்பறி கொலைகள் கிடையாது. இது எல்லாமே ஒரே பேட்டர்ல நடந்திருக்கு. நம்ம பஞ்சாப் ஹைவேஸ்ல ஒரு சீரியல் கில்லர் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னதும் அந்த ரூம் முழுக்க ஒரு விதமான பதட்டம் பரவுது. எப்படி போலீஸ் இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுங்களா? ரூப்நகர், ஃபத்தேபூர் சாஹிப், ஹோஷியாப்பூர் அப்படின்னு 3 வெவ்வேறு மாவட்டங்கள்ல. ஆனா அங்க நடந்த கொலைகள் மட்டும் ஒன்று போலவே இருந்திருக்கு. எல்லா உடல்களுமே நைட் நேரத்துல ஹைவேஸ்ல பயணம் செய்ய வந்த லிஃப்ட் கேட்ட சாதாரண ஆட்களோடது. ஒவ்வொருத்தரோட மொபைல் போனும் அவங்க பாக்கெட்ல இருந்து திருடப்பட்டிருக்கு. சில உடல்கள் கழுத்து நெரிக்கப்பட்டும், சில உடல்கள் தலையில செங்கலால் தாக்கப்பட்டும் இருந்திருக்கு. அதிலும் குறிப்பா ஒரு உடம்போட முதுகுல "தோக்கே பாஸ்" அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதுதான் போலீஸை உஷார்படுத்துச்சு. இது ஏதோ ஒரு சாதாரண திருடனோட வேலை இல்ல, ஒரு சைக்கோ கில்லரோட வக்கரமான வேலை அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சது. ஆனா இப்போ அவங்க முன்னாடி இருக்க சவால் என்னன்னா, எந்த சிசிடிவி கேமராவும் இல்லாத இருட்டான ஹைவேஸ்ல அந்த ஷேடோவை எப்படி பிடிக்க போறோம்? இங்க தான் போலீஸ் தன்னோட மாஸ்டர் பிளானை யூஸ் பண்ணாங்க. எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். ஃபோன் தொலைஞ்சா ஃபைண்ட் மை டிவைஸ் போட்டு லொக்கேஷனை கண்டுபிடிப்போம். ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தா என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலையை தான் போலீஸ் இப்போ கையில் எடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் டவர் டம்ப் அனாலிசிஸ். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் போலீஸ் டீம் உருவாக்கப்பட்டது. அந்த டீம் என்ன பண்ணாங்கன்னா, கொலை நடந்த இடங்கள் அண்ட் அந்த நேரத்தை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஏரியாவில் ஆக்டிவாக இருந்த அத்தனை செல்ஃபோன் எண்களையும் டவுன்லோட் பண்ணாங்க. அதில் பல லட்சம் நம்பர்ஸ் இருந்திருக்கும். அந்த நம்பரை ஃபில்டர் பண்ணி எல்லா கொலைகளும் நடந்த இடத்துல காமனாக இருந்த ஒரு சில ஃபோன் சிக்னலை தேடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் வேட்டை. அதே நேரத்துல இன்னொரு டீம், நம்ம முன்னாடி பார்த்தலைங்களா, அந்த மோட்ரா டோல் பிளாசா உட்பட இருக்கிற எல்லா ஹைவேஸ்ல இருந்த எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. ஒவ்வொரு கொலையும் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு குறிப்பிட்ட மாடல் கார் அந்த நைட் நேரத்துல அந்த வழியா போறத கவனிக்கிறாங்க. ஆனா இருட்டில் அந்த காரோட நம்பர் பிளேட் ரொம்ப கிளியரா இல்லை. இதுக்கு நடுவுல போலீஸ்க்கு கிடைச்ச இன்னொரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா, ஒரு கொலை பண்ண இடத்துல கிடைச்ச ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கார்ஃப். எஸ், அந்த கில்லர் கழுத்து நெரிக்க பயன்படுத்தின அந்த ஸ்கார்ஃபை தற்செயலா அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கான். இந்த ஸ்கார்ஃப், அந்த காரோட மாடல், அப்புறம் டவர் டம்ப் ரிப்போர்ட், இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புள்ளியை நோக்கி போலீஸை கூட்டிக்கிட்டு போகுது. அந்த சீரியல் கில்லர் தான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனா எந்த ஒரு கிரிமினலும் ஒரு சின்ன தப்பாவது பண்ணுவான் இல்லையா? அவன் பண்ண அந்த ஒரு தப்பு போலீஸ் இப்போ அவனை நெருங்கிட்டு இருக்கு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவன் பண்ண அந்த சின்ன கவனக்குறைவு அவனோட 18 மாச வேட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் தான் கொலை பண்ணவங்க கிட்ட இருந்து பணத்தை மட்டும் எடுக்கல, அவங்களோட மொபைல் ஃபோன்களையும் ஆசைப்பட்டு திருடி வச்சிருக்கான். ஒரு நாள் அதில் ஒரு ஃபோனை என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காகவோ இல்லை விற்கிறதுக்காகவோ கரெக்டாக தெரியல, ஆன் பண்ணியிருக்கான். அந்த ஃபோன் ஆன் ஆன அடுத்த செகண்ட் ஒரு மின்னல் வேகத்துல போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு சிக்னல் போயிருக்கு. ஏற்கனவே அந்த ஏரியாவில் இருக்கிற டவரை போலீஸ் ரொம்ப தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த சிக்னல் எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கு ரொம்ப துல்லியமாக ட்ராக் பண்ண முடிஞ்சுது. அந்த லொக்கேஷனை காட்டின இடம் ஹோஷியாப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சௌரா கிராமம். போலீஸ் உடனே தன்னோட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அலர்ட் பண்ணாங்க. எல்லா தடயங்களும் அந்த மொபைல் சிக்னலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஆளை நோக்கி காட்டுச்சு. அந்த இருட்டு நேரத்துல கொடூரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விளைவிக்கப்பட்டது. சரியா 2024 வருஷம் டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி ஹோஷியாப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த சௌரா கிராமத்துல பின் ஆஃப் சைலன்ஸ். பட் அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய புயலை கிளப்ப தயாரா இருந்துச்சு போலீஸ் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். அந்த கிராமத்தை மொத்தமா அவங்க சுத்தி வளைச்சாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்த செல்போன் டவர் அனாலிசிஸ் ரிப்போர்ட், சிசிடிவில கிடைச்ச காரோட மாடல் அண்ட் கொலையுண்ட இடத்துல கிடைச்ச அந்த ஆரஞ்சு கலர் ஸ்கார்ஃப், இது எல்லாமே இப்போ அந்த சௌரா கிராமத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்த நோக்கி போலீஸை கூட்டிட்டு போச்சு. டிசம்பர் மாச குளிர்ல அந்த நள்ளிரவு நேரத்துல போலீஸ் டீம் சத்தமே இல்லாம அந்த கிராமத்துக்குள்ள இறங்குனாங்க.
அந்த சௌரா கிராமத்துல இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்குள்ள போலீஸ் நுழையும்போது, அங்க ஒரு 33 வயசு மதிக்கத்தக்க நபர் இருந்தான். அவனோட பேரு ராம் சரூப். ஆனா, அந்த ஊர்ல எல்லாரும் அவன சோதி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பார்க்க ரொம்ப அமைதியான நபர் தான் அவன். கடந்த 18 மாசமா பஞ்சாப் ஹைவேஸ்ல ஒரு நிழல் மாதிரி நடமாடி 11 உயிர குடிச்சிருக்கான் அப்படின்னு அங்க இருந்த போலீஸாலயே நம்ப முடியல. ஆனா, அவனோட வீட்டுக்குள்ள நடந்த தேடுதல் வேட்டை எல்லா உண்மைகளையும் அப்பட்டமா வெளிய கொண்டு வந்துருச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து 2 ஸ்கார்ஃப், கொலை பண்ண பயன்படுத்தின செங்கல், அப்புறம் அந்த 11 பேரும் தொலைச்ச அவங்களோட செல்போன், இப்படி எல்லாத்தையுமே போலீஸ் ஒண்ணா கைப்பற்றினாங்க. தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதும், ராம் சரூப் அப்படிங்கிற சோதி உண்மைய ஒத்துக்கிட்டான். ஆனா திமிரு கொஞ்சம் கூட குறையல. ஆமா, அந்த 11 கொலையும் செஞ்சது நான் தான். அப்படின்னு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சொன்னப்போ போலீஸ் அதிர்ந்து போயிட்டாங்க. போலீஸ் அவங்கிட்ட "ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் ரொம்ப கொடூரமா இருந்தது. "அவங்க என்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஏறுனதே ஒரு மோசடி தான் சார். அதான் அவங்க முதுகுல துவகல் பாஸ் அப்படின்னு எழுதி அவங்களுக்கு தகுந்த தண்டனை குடுத்தேன்." அப்படின்னு ஒரு டிப்பிக்கல் சைக்கோ மாதிரி சொன்னான். வெறும் பணத்துக்காகவும், பொருளுக்காகவும் மட்டும் அவன் இத பண்ணல. அதுக்கும் மேல அவனுக்குள்ள ஒரு பெரிய வக்கிரம் ஒளிஞ்சிருந்தது. யாரும் பிறக்கும்போது கொலைகாரனா பிறக்கிறது இல்லையே. இந்த ராம் சரூப் அப்படிங்கிற சோதி எப்படி ஒரு சீரியல் கில்லரா மாறினான் அப்படின்னு அவனோட கடந்த காலத்தை தோண்டி பார்த்தப்போ பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சது. ஹோஷியாப்பூர் மாவட்டத்துல இருக்கிற அதே சௌரா கிராமத்துல கேசர் சிங் அப்படிங்கிறவருக்கு மகனா பிறந்தவன் தான் இந்த ராம் சரூப். சின்ன வயசுல இருந்தே அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான மனநிலை இருந்துச்சு. மற்ற பசங்க கூட விளையாடாம தனிமையிலேயே இருக்கிறது, வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல ரகசியமா பெண்கள் மாதிரி மேக்கப் போட்டுக்கிறது, பெண்களோட உடைகளை உடுத்தி பார்க்கறதுன்னு அவனோட குழந்தை பருவம் ஒரு மாதிரி குழப்பத்துல தான் கழிஞ்சிருக்கு. அவனுக்குள்ள இருந்த அந்த மாற்றுப்பாலின ஈர்ப்ப அந்த சமூகத்துக்கு பயந்து அவனால வெளிய சொல்ல முடியல. 2005வது வருஷம் வேலைக்காக அவன் துபாய்க்கு போனப்பதான் அவனோட உண்மையான பாலியல் அடையாளம் அவனுக்கு முழுசா புரிய ஆரம்பிச்சது. அவனுக்கு ஒரு 22 வயசு இருக்கும்போது தான் ஒரு தன் பாலின ஈர்ப்பாளன் அப்படிங்கிறத அவன் முழுமையா ஏத்துக்கிட்டான். ஆனா ஊருக்கு திரும்பினப்போ சமூகம் என்ன சொல்லுமோ அப்படிங்கிற பயத்துல ஒரு சாதாரண ஆண் போல திருமணம் செஞ்சுக்கிட்டான். ராம் சரூப் என்கிற சோதிக்கு கல்யாணமாகி 3 குழந்தைகள் கூட பிறந்தாங்க. ஆனா அவனோட உண்மையான அடையாளம் அவனோட மனைவிக்கு தெரிய வந்தப்போ அந்த திருமண வாழ்க்கை ஒரு பெரிய நரகமா மாறிடுச்சு. இதனால குடும்பத்துல எப்பவும் சண்டை. அவன் அதிகமா மதுவுக்கும் அடிமையாக ஆரம்பிச்சான். கடைசியில 2022வது வருஷம் அவனோட மனைவியும் 3 குழந்தைகளும் அவனை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த தனிமைதான் ராம் சரூப் அப்படிங்கிற சோதியோட மனநிலைய அப்படியே சிதைச்சுது. அது மட்டும் இல்லாம ஊர்ல இருந்த மத்தவங்க அவனோட பாலியல் அடையாளத்தை கேலி பண்றது, பாடி ஷேமிங் பண்றதுன்னு அவனை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா அவன் சில ஆண்கள் கிட்ட நெருங்க முயற்சி செஞ்சப்போ அவங்க அவனை நிராகரிச்சு துப்புனது அவனோட ஈகோவை ரொம்ப பாதிச்சிருக்கு. எல்லாரும் என்ன ஒதுக்குறீங்களா, என்ன அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு அவனுக்குள்ள உருவான அந்த வன்மம் தான் அவனை ஒரு சீரியல் கில்லரா மாத்துச்சு. தன்னை விட்டு பிரிஞ்சு போன குடும்பம், தன்னை நிராகரிச்ச ஆண், இவங்க எல்லாரும் பண்ணது துரோகம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் பதிஞ்சதுனால தான் அவன் கொன்னு வீசுற உடல்களோட முதுகுல தோகல் பாஸ் அப்படின்னு எழுதி தன்னோட கோபத்தை தீர்த்துக்கிட்டான். சமூகத்தோட கேலியும் நிராகரிப்பும் ஒரு மனுஷனை எப்படி 11 உயிர்களை பழிவாங்கிற ஒரு கொடூரமான சைக்கோவை மாத்தும் அப்படிங்கிறதுக்கு இவனோட வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய உதாரணம். சரி, 11 பேரை ஈவிரக்கில்லாம கொன்ன இந்த சீரியல் கில்லருக்கு இப்ப என்னாச்சு? அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சதா? இல்ல வழக்கம் போல சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சிட்டானா? வாங்க, இப்போ அவனோட லீகல் ஸ்டேட்டஸ் என்னன்னு விலாவரியா பார்க்கலாம். 2024வது வருஷம் டிசம்பர் 23ஆம் தேதி ஒட்டுமொத்த பஞ்சாப் மாநிலமே அந்த ரோப்பார் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தது. போலீஸ் அந்த வண்டியில இருந்து ராம் சரூப் அப்படிங்கிற சோதியை இறக்குனப்போ அங்கிருந்த மக்கள் எல்லாரும் ஆவேசத்துல கத்துனாங்க. ஆனா அந்த சைக்கோ முகத்துல அப்ப கூட எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல. ரொம்ப சாதாரணமா இருந்தான். போலீஸ் அவனை அன்னைக்கே கோர்ட்ல ஆஜர்படுத்தி அவன்கிட்ட இருந்து இன்னும் பல ரகசியங்களை வெளியே கொண்டு வரதுக்காக 5 நாள் போலீஸ் காவல்ல எடுத்தாங்க. இந்த செய்தி அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி மீடியாக்களையும் நியூஸ் சேனல்களையும் ஆக்கிரமிச்சப்போ ஒட்டுமொத்த நாடும் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. டிவி நியூஸ் பார்த்த மக்கள் எல்லாம் பார்க்க இவ்வளோ சாதாரணமா இருக்கிற ஒருத்தன் எப்படி இவ்வளவு கொடூரமா 11 பேரை அடுத்தடுத்து கொன்னான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. போலீஸ் விசாரணையில அவன் கொடுத்த வாக்குமூலங்கள் எல்லாம் கேட்கவே ரொம்ப கொடூரமா இருந்தது. லிஃப்ட் கேட்கறவங்களை ஏமாத்தி தனியான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள பாலியல் ரீதியாகவும் பயன்படுத்திக்கிட்டு
அப்புறம் அவங்க எதுக்கும்போது அவங்கள கொன்னுட்டு பணத்த திருடுறத அவன் வழக்கமா வச்சிருந்திருக்கான் அப்படின்னு அடுத்த ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிய வந்தது. போலீஸ் இப்ப அவனுக்கு எதிரா ஒரு வலுவான குற்றப்பத்திரிக்கைய தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரூப்நகர், ஃபத்தேபூர் சாஹிப் அண்ட் ஹோஷியார்பூர் அப்படின்னு 3 மாவட்டங்கள்ல நடந்த இந்த 11 கொலைகளும் தனித்தனி வழக்குகளா பதிவு செய்யப்பட்டாலும், இது எல்லாமே ஒரே குற்றவாளிய சுத்தி தான் இருந்தது. ராம் சரூப் போலீஸ் கிட்ட கொடுத்த அந்த ஒப்புதல் வாக்குமூலத்த வச்சு அவன் மேல பல கடுமையான பிரிவுகள்ல எஃப்ஐஆர் போடப்பட்டது. பழைய ஐபிசி சட்டப்பிரிவு 302 அண்ட் இப்போ நடைமுறையில இருக்கிற பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 103 படி கொலை குற்றம், அதே மாதிரி பிரிவு 392, 309 இந்த படி கொள்ளையடிச்ச குற்றமும் அவன் மேல சுமத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாம ஆதாரங்களை அழிச்சதுக்காகவும் இன்னும் சில பிரிவுகள்ல வழக்கு பாஞ்சது. கோர்ட்ல ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் போது போலீஸ் ரொம்ப உஷாரா இருந்தாங்க. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு கலர் ஸ்கார்ஃப் அத ஒரு முக்கியமான ஃபாரன்சிக் ஆதாரமா போலீஸ் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவன் திருடி வச்சிருந்த அந்த 11 பேரோட செல்போன், சிசிடிவி பதிவுகள் அண்ட் அந்த டவர் சிக்னல், டேட்டா இது எல்லாமே அவனுக்கு எதிரா வலுவான சாட்சியங்களா கோர்ட்ல நின்னுச்சு. அவன் என்னதான் மறுத்தாலும் இந்த தொழில்நுட்ப ஆதாரங்கள அவனால மீறவே முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம். இப்போ அதாவது 2026 வருஷம் மார்ச் மாச நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு பஞ்சாப் நீதிமன்றங்கள்ல ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் போலீஸ் தரப்புல 5 கொலை வழக்குகள ரொம்ப தெளிவான ஆதாரங்களோட உறுதி செஞ்சுட்டாங்க. அதுக்கான குற்றப்பத்திரிக்கையும் முழுமையா தாக்கல் செய்யப்பட்டுடுச்சு. மீதமுள்ள 6 கொலைகள் அண்ட் அவன் மேல இருக்கிற அந்த பாலியல் வன்கொடுமை புகார்கள் பத்தின விசாரணை இப்போ கோர்ட்ல ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ரூப்நகர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இந்த வழக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரையல் முறையில விசாரிக்கப்பட்டுட்டு வருது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவனுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா வாதாடிட்டு வராங்க. ஏன்னா இது ஏதோ ஒரு ஆத்திரத்துல செஞ்ச சாதாரணமான கொலை கிடையாது. ரொம்ப திட்டமிட்டு தொடர்ச்சியா ஈவிரக்கம் இல்லாம 11 அப்பாவிகளை கொண்டிருக்கான். ஸோ இது ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ், அதாவது அபூர்வத்திலும் அபூர்வமான வழக்குன்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி ராம் சரூப்புக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை. அவன் இப்போ ஜெயில தான் இருக்கான். அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்குது அப்படிங்கிறனால அவனுக்கு குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை இல்லைன்னா கண்டிப்பாக டெத் பெனால்ட்டி கிடைக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அந்த 11 குடும்பங்களோட கண்ணீருக்கும் அந்த அப்பாவியர்களுக்கும் சீக்கிரமே ஒரு நல்ல நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ரைட் மக்களே, இப்போ நம்ம இந்த கேஸோட முடிவுக்கு வந்துட்டோம். பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் ரொம்ப பெருசு. இது ஏதோ அங்க இருக்கிற ரூப்நகர் இல்ல ஹோஷியாப்பூர்ல நடந்த ஒரு தூரத்து கதை அப்படின்னு நம்ம இதை கடந்து போயிட முடியாது. ஏன்னா இது எங்க வேணா நடக்கலாம். இந்த கொலைகார ராம் சரூப் பிடிபட்டிருக்கலாம். ஆனா இதே மாதிரி எத்தனையோ ஓநாய்கள், ஆட்டுக்குட்டிகள் மாறி சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஸோ சில விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். முதல் விஷயம், எவ்வளவு அவசரமா இருந்தாலும் சரி, நைட் நேரத்துல அதுவும் இருட்டுல யாருன்னே தெரியாத ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட லிஃப்ட் கேட்கவே கேட்காதீங்க. அந்த மனுஷன் பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்கலாம். அவன் வச்சிருக்கிற கார் ரொம்ப பெருசா கூட இருக்கலாம். ஆனா அந்த காரோட கண்ணாடியை தாண்டி உள்ள என்ன மாதிரியான ஆபத்து இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நீங்க ஒரு முக்கியமான வேலையில லேட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஊபர் இல்லைனா ஓலா மாதிரி டாக்ஸி சர்வீஸை பயன்படுத்துங்க. இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 1 மணி நேரம் லேட்டாக வீட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது. ஆனால் உயிருக்கே ஆபத்தான ஒரு பயணத்தை மேற்கொள்றது மிகப்பெரிய தப்பு. 2வது, நம்ம எல்லோருமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறோம். அதில் இருக்கிற லைவ் லொக்கேஷன் அப்படிங்கிற வசதி எதுக்கு இருக்குது? நம்ம பாதுகாப்பை உறுதி பண்ணுறதுக்கு தான். நீங்கள் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது வண்டியில் ஏறின அடுத்த நிமிஷம் உங்களோட லைவ் லொக்கேஷனை வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட குடும்பத்துக்கோ இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏறுற வண்டியோட நம்பர் பிளேட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. இது எப்படின்னா, நீங்கள் அந்த வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கையை அந்த டிரைவருக்கு மறைமுகமாக கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். 3வது விஷயம், வண்டியில் போனாலும் ரொம்ப உஷாராக இருக்கணும். ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எச்சரிக்கை அறிகுறிகளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா டப்புன்னு அலர்ட் ஆகிடுங்க. அமைதியாக இருந்தால் அநியாயம் நடக்கும். வண்டியை நிறுத்த சொல்லி சத்தம் போடலாம். தேவைப்பட்டா காருக்குள்ளேயே சண்டை கூட போடலாம். கண்ணாடியை உடைச்சி வெளியே இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாம். உங்கள் பயம்தான் அந்த திருடனுக்கு சாதகமாக அமையும். ஆனால் உங்கள் துணிச்சல் எல்லாரையுமே காப்பாற்றும். எனக்கு சரவணன் டிகோட் சேனலில் ஒரு கேஸ் அவர் சொல்லும்போது சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. அதே தான் நான் இங்கேயே சொல்ல போகிறேன். ஒருத்தர் சத்தம் போடலை இல்லை போராடலை அப்படின்னா மட்டும் அவன் நினச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சவா போகிறான், கொல்லத்தான் போகிறான். அட்லீஸ்ட் சத்தம் போட்டாலோ போராடினாலோ தப்பிக்க கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது. அதனால் குரல் கொடுக்க எப்போவுமே தயங்காதீங்க. கடைசியாக ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட உடனடியா போலீஸோட அவசர உதவியான 112 இல்லன்னா 100க்கு கால் பண்ணுங்க. உங்க உயிர விட உலகத்துல எதுவும் பெருசு கிடையாது. இந்த பஞ்சாப் சீரியல் கில்லர் கேஸ்ல அந்த 11 பேரும் பண்ண சின்ன சின்ன கவனக்குறைவுகள் தான் அவங்களோட உயிர பறிச்சது. அந்த பாடங்கள நாம ஞாபகத்துல வச்சுப்போம். விழிப்போட இருப்போம். பாதுகாப்போட இருப்போம். ஆல் ரைட் மக்களே. இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வைய குடுத்திருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாவது சுவாரஸ்யமான, இல்லன்னா மர்மமான வழக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும், மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.